இட்லியோட டேஸ்ட்டு அதுக்கு கொடுக்குற சட்னியில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த மோமோஸ்க்கு இந்த சட்னி தான் ஹைலைட்டே. காரசாரமான மோமோஸ் சட்னி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தக்காளியை இந்த மாதிரி 4 கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தண்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போது தக்காளி மேலே இருக்க இந்த ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஸ்பைசி அண்ட் ஃபைரியான மோமோஸ் சட்னி ரெடி.